அனைவருக்கும் வணக்கம். மிரட்டி பார்த்த ராஜேந்திர பாலாஜி, மிரண்டு போன மாஃபா பாண்டியராஜன், எங்கு பார்த்தாலும் கைகலப்பு, எந்த மாவட்டத்தில் பார்த்தாலும் கோஷ்டி பூசல், கோஷ்டி மோதல். என்ன செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒரு மேடையில் கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டமானது சிவகாசியில் நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேடையில் பேசுகிறாரு. யாரை விமர்சிக்கிறாரு? திமுக காரங்களை விமர்சிக்கிறாரா, இல்லை வேறு ஏதேனும் ஒரு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. தன்னுடைய கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களை விமர்சிக்கிறாரு. நீ செய்கிறத பூரா பார்த்துட்டு இருக்க, நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ இங்கே பேசிட்டு வா, விருதுநகரில் என்னை பற்றி பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. எதற்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சால்வை புத்துனதுனால வந்த பிரச்சனைங்க இதெல்லாம். ஒரே மேடையில் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. வழக்கமாக எல்லாரும் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு தான் சால்வை பொத்துவது வழக்கம் போல, இல்லை அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு போல ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்ட வேலையில் முன்னாள் அமைச்சர் என்கின்ற ரீதியில் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கும் அந்த சால்வியானது அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் அந்த சால்வியை அணிவித்தவரை கூப்பிட்டு கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ஏங்க அப்படி சால்வை பொத்துனால என்னங்க ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். காங்கிரஸில் இருந்தார், அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார். அப்படிப்பட்ட நபருக்கு ஏன் சால்வை பற்றணும், நான் தானே மாவட்ட செயலர், எனக்கு மட்டும்தான் சால்வை பற்றணும்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்கிறாருங்க. அந்த ஆலோசனை கூடத்திலே சொல்கிறாருங்க. சரி ரைட்டு, நீங்கள் உங்களுடைய கொள்கை கோட்பாடில் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வேறு கட்சியிலிருந்து அதிமுக இயக்கத்துக்கு வந்தவர், ஆகையினால அவருக்கு சால்வை பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கட்சியிலிருந்து இங்கே வந்தார்? அதிமுகவுக்கு ஜனதா கட்சியிலிருந்து தானே இங்கே வந்தார். அப்போ ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அவருடைய தலைமையை தூக்கி தூரறீங்க. உங்களுடைய விமர்சனம் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருங்க. அப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக, இல்லை அவரை மிரட்டுவதற்காக இந்த செயலை செஞ்சாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சமிக்கையை கொடுப்பதற்காக இப்படி செஞ்சாரா? என் மாவட்டத்துக்குள்ள வந்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சால்வை புத்துவதையே நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்பொழுது விருதுநகர் மாவட்டத்தை பிரிக்கலாம், 2 மாவட்டமாக பிரித்து இன்னொரு மாவட்ட செயலரை அங்கே போடலான்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்காக இது போல ஒரு செயலை செய்தாரா என்கின்ற கேள்வி இருக்கிறது. எங்க எப்படி இருந்த இயக்கங்க, ஒரு எஃகு கோட்டையாக இருந்த இயக்கம் இல்லையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கட்டளையை பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சேவகர்களாக இன்னைக்கு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அடியாட்களை வைத்துக்கொண்டு அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒரு குறுநில மன்னர்களாக, உண்மையிலே குறுநில மன்னர் தான் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை கூட நம்மளும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா பல பேர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் குறுநில மன்னர்களாகத்தான் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம தான் தலைவர், கட்சிக்கே நம்ம தலைவர் போல, நம்ம தான் கட்சிக்கு தலைவர், நம்மளை மீறி இங்கே யார் இது செஞ்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக இன்றைக்கி அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியில் பேசினதுனால ராஜேந்திர பாலாஜி அவர்களை போன்ற குறுநில மன்னர்கள் தெரியுறாங்க. பல பேர் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 4 செவுற்றிற்குள்ளாக வைத்து மிரட்டி கொண்டு இன்றைக்கி அதிமுக இயக்கத்தை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலர்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல் பேசிட்டார்ல இப்போ ராஜேந்திர பாலாஜி, அவர் மேலே என்ன நடவடிக்கை வைப்பார்? ஏங்க ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சால்வை அணிவித்தது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொந்தளிச்சு நான் என்ன பைத்தியக்காரனான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய ஆணவம் எங்கே போய் முடிஞ்சிருக்கு? இப்படி பேசக்கூடியவர்களை நம்பி கட்சியை வளர்க்க முடியுமா? சரி, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சிக்கு தலைமையாக வைத்து 2026 தேர்தல் களத்திற்கு போனால் அதிமுக வெற்றி பெறுமா? அதனால தானே எங்களை போன்ற கடைக்கோடி தொண்டர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றோம், அதிமுக ஒன்றிணையணும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினா தான் 2026 தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதீத பெரும்பான்மையோடு, தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி சொல்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு போகக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சவக்குழியில் தள்ளக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கக்கூடியவங்க பூரா என்ன நினைக்கிறாங்க? நம்மளுடைய பாக்கெட் நிறையதா, நம்மளுடைய வயிறு நிறையதா, நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்களா, அது மட்டும் போதும், கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமையணும்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கு தாங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்கிறோம். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களவே கண்டிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி திமுக என்கின்ற தீய சக்தியை எதிர்த்து களத்தில் நிற்பார்? இன்னைக்கு எப்படி திமுகவுடைய ஊதுகுழலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரோ அதே போல தான் 2026 தேர்தல் களத்தில் இருப்பார். அப்போ அவர் நம்பி தேர்தல் களத்திற்கு போனால் நம்ம வெற்றி பெற முடியுமா? ஏங்க கட்சியினுடைய நலனில் அக்கறை செலுத்தணும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தன்னுடைய நலனில் அக்கறை செலுத்துறாரு. இப்படிப்பட்ட சுயநலவாதி அரசியல் தலைவர் அதிமுகவிற்கு ஏற்புடையவராக இருப்பாரா?
அதனால தான் சொல்கிறோம், அவரை தூக்கி தூர எறிந்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடுவோம். இன்றைக்கி வெறும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் கோஷ்டி பூசல் இல்லைங்க, அங்கே மட்டும் குறுநில மன்னர்கள் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குறுநில மன்னர்களாகத்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாவட்டத்தை பிரிக்க விட மாட்டுறாங்க. அவங்களுக்கு பிடித்தமான நிர்வாகிகளை, அவர்களுடைய உறவினர்களை நிர்வாகிகளாக போட்டுக்கொண்டு இன்றைக்கி அதிமுகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்பாக கூட நம்ம பார்க்கலையா, ஈரோடு மாவட்டத்தில் என்ன நடந்தது? முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்து அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் அடிதடி கைகலப்பு வரவில்லையா? கோஷ்டி பூசல் இல்லையா? அந்த கோஷ்டி பூசலை உருவாக்குனதே எடப்பாடி பழனிசாமி அவர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்பது நம்மளுடைய யூகம். என்ன காரணம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய உறவினரை அங்கே மாவட்ட கழக செயலராக ஆக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதுபோல் ஒரு தூண்டுதலை தூண்டிவிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய மரியாதை குறைய வேண்டும், அவர் மீது எதிர்ப்பு இருப்பது போல வெளி பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்திருக்க கூடும் என்பது தான் நம்மளுடைய யூகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்ன்றாரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கல. அவர் மட்டும் சொன்னால் பரவாயில்ல, இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள்கிட்ட அவர் போய் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதாது, நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், அதுதான் 2026 தேர்தல் காலத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க உதவும்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு பயம் இல்லாமல். ஒரு தடவை தான் பேசுகிறாருன்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்து அதே விஷயத்தான் நம்மகிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் இந்த மூத்த நிர்வாகிகள் பூரா வந்து மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருபெரும் தெய்வங்களுடைய புகைப்படம் இல்லை, அதனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அந்த பாராட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய சுய விளம்பரம் எங்கேயுமே பண்ண முடியல. அப்போ இவரை போன்ற நிர்வாகிகளை ஓரம் கட்டணும், அவரை கட்சியிலிருந்தே அப்புறப்படுத்தணும், மாவட்ட செயலர் பதவியை பிடுங்கணும், சட்டமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் அங்கே போட்டிட்டால் கூட அவர் தோல்வியை சந்திக்கணும். அதற்கு அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அந்தியூரை சேர்ந்த நிர்வாகிகளை தூண்டிவிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி 2 கோஷ்டிகளாக பிரித்து நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்களே மீண்டும் அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டாலும் கூட அவர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட விதை தான் ஒவ்வொரு பக்கமும் முளைச்சு மரமாக வளர்ந்து நிற்கிது, ஆலமரமாக நிற்கிது. அந்தந்த பகுதியில் நாங்கள் சொல்கிறதான் சட்டம், நாங்கள் வைக்கிறதான் சட்டம், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சௌரியத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்யணும்னா ஒன்று செய்யணும், எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை மனிதரை கட்சியிலிருந்து வெளியேற்றினாலே போதும். கட்சி நன்றாகிவிடும், கட்சி ஒன்றுபட்டு விடும், கட்சி பலப்பட்டு விடும். 2026 தேர்தல் காலத்தில் ஆட்சி அமைத்து விடும், தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விரைவில் அதற்கான வேலையை பார்ப்போம். ஒருங்கிணைந்த அதிமுக தமிழ்நாட்டிற்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பல நன்மைகளை கொடுத்திடும். நன்றி, வணக்கம்.